இந்த வீடியோ பாயிலிங் கான்செப்டில் செகண்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டு வாங்க. தென் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A metal clad heating element of 10 mm diameter and emissivity 0.92 is submerged in a water bath horizontally. ஒரு மெட்டல் பைப் 10 mm diameter இருக்க ஒரு மெட்டல் பைப்பு, அதோட எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க 0.92. அது வந்து ஹரிசாண்டலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாத்தில் சப்மர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. If the surface temperature of the metal is 260 degrees Celsius under the steady boiling condition, calculate the power dissipation per unit length. ஸோ 1 மீட்டர் லென்த்துக்கான பவர் டிசிபேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கியூ வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அசியூம் தட் வாட்டர் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் கண்டிஷனில். ஓகே, இப்போ டயமீட்டர் ஆஃப் பைப் என்ன அப்படின்னா 10 mm, தட் இஸ் 0.01 மீட்டர், எமிசிவிட்டி வேல்யூ 0.92 அண்ட் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 260 டிகிரி செல்சியஸ். அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா saturation temperature of water at 1 atmospheric pressure is 100 degrees Celsius அப்படிங்கிறது தெரியும். வாட்டர் தான் நமக்கு லிக்யூட் அப்படிங்கிறதுனால சேச்சுரேஷன் கண்டிஷனில் 1 atmospheric pressureல அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 100 degrees Celsius. ஃபைன். ஸோ we know that surface temperature is 260 degrees Celsius and saturation temperature 100. இப்போ இது என்ன பாயிலிங் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to calculate the temperature difference. ஸோ 260 degree minus 100 degree டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 160 degrees Celsius. அவரோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 50 விட லெஸராக வந்தது அப்படின்னா நியூக்ளியேட் பூல் பாயிலிங், அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஃபிலிம் பூல் பாயிலிங். நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் லெஸ் தென் 50 வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த சம்மில் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஃபிலிம் பூல் பாயிலிங்கை பேஸ் பண்ணது. ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மோர் தென் 50 இருக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி செல்சியஸில் வச்சுக்கலாம், இல்லை கெல்வினில் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்று தான். ஏன்னா அது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனால வேல்யூ மாறப்போகிறது கிடையாது டிகிரி செல்சியஸ்க்கோ கெல்வினுக்கோ. அண்ட் வி ஹவ் டு கெட் த ப்ராப்பர்ட்டி. நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 142 எல்லா ஃபார்முலாவுமே இருக்கும். நீங்கள் டேட்டா புக் செக் பண்ணிங்க அப்படின்னா there are 2 set of formulas already we have discussed in previous video. நியூக்ளியேட் பூல் பாயிலிங்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸும் தென் ஃபிலிம் பூல் பாயிலிங்க்கு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரேடியேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 0.75 ரேடியேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q இஸ் ஈக்குவல் டு HA ΔT அப்படிங்கிற ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Q வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே. ஸோ டு கேல்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வி ஹவ் டு யூஸ் த ஃபார்முலா ஃப்ரம் பேஜ் நம்பர் 142 ஆஃப் HMT டிசைன் டேட்டா புக். ஃபைன். அந்த ஃபார்முலாவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இனிஷியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீம் டேபிளில் இருந்தும் டேட்டா புக்கில் இருந்தும் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ அது எந்த டெம்பரேச்சரில் எடுப்போம் அப்படின்னா we need to calculate ஃபிலிம் டெம்பரேச்சர். அதாவது போன கேஸில் நியூக்ளியேட் பூல் பாயிலிங்கில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்லேயே ப்ராப்பர்ட்டி எல்லாமே எடுத்துருப்போம் ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸ்க்கே. ஆனால் ஃபிலிம் பூல் பாயிலிங் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இட் வில் பி அரௌண்ட் மோர் தென் 50 அண்ட் லெஸர் தென் 200 லெவலில் இருக்கும். ஸோ 160 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டிவைடட் பை 2, அதாவது ஆவரேஜ் 260 ப்ளஸ் 100/2 என்ன அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்க்கு வேப்பருக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே பேஜ் நம்பர் 39 ஆர் 40 டேட்டா புக்கில் HMT டேட்டா புக்கில் 39 or 40க்கு டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ்க்கு எடுக்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ்க்கு we have to take the density value. இது வேப்பராக இருக்கும் அப்படிங்கிறதால டென்சிட்டி ஆஃப் வேப்பர் 180 டிகிரி செல்சியஸில் தட் இஸ் 5.16 kg/m³. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2709 Joule/kgK. தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா 0.03268 Watt/m²Kelvin. தென் அப்சல்யூட் விஸ்காசிட்டி என்ன அப்படின்னா 15.1 × 10⁻⁶ Nm/s². இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாவில் உள்ள ஒவ்வொரு பேராமீட்டர் அந்த வேல்யூ ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஃபார் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இது வந்து வேப்பருக்கு. இதே லிக்யூட் பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டீம் டேபிளில் பேஜ் நம்பர் 22 வாட்டருக்கு நமக்கு என்ன தேவைன்னா டென்சிட்டி மட்டும் தான் தேவைப்படுது 961 kg/m³. இதே ஸ்டீம் டேபிளில் வந்தீங்க அப்படின்னா என்தால்பி வேல்யூ எடுத்துக்கலாம். ஸ்டீம் டேபிளில் பேஜ் நம்பர் 4ல் ஃபார் வாட்டர் அண்ட் ஸ்டீம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு என்தால்பி வேல்யூ 2256.9 × 10⁻³ Joule/kg. இதில் வந்து கிலோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ × 10⁻³ போட்டு Joule/kg என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூவை வச்சுக்கலாம். ஃபைன்.
Now we have taken all the values from the steam table. இப்போது ஸ்டீம் டேபிளில் உள்ள அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 142 போனீங்க அப்படின்னா ஃபிலிம் பூல் பாயிலிங்க்கு உள்ள செட் ஆஃப் ஃபார்முலாஸ் ஃபிலிம் பூல் பாயிலிங்க்கு உள்ள செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா, ரேடியேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா, தென் ஓவரால் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டையும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஃபைன் பண்ணிடலாம். ஓவரால் ஹச் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு HA ΔT அப்படிங்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ வி நோ தட் ஓவரால் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு கன்வெக்ஷன் ப்ளஸ் 0.75 டைம்ஸ் ஆஃப் ரேடியேஷன். கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலாவை எழுதியாச்சு ஃப்ரம் பேஜ் நம்பர் 142. இதில் எல்லா டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா புக்கில் இருந்து எடுத்துட்டோம். கேவி அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, தென் டென்சிட்டி ஆஃப் வேப்பர், டென்சிட்டி ஆஃப் லிக்யூட், டென்சிட்டி ஆஃப் வேப்பர், ஜிங்கிறது கிராவிட்டி 9.81, தென் என்தால்பி வேல்யூ, ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், தென் வேப்பர் அப்சல்யூட் விஸ்காசிட்டி, தென் டயமீட்டர் இன் மீட்டர், தென் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது எல்லாத்தையுமே 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா we can get the value of 402.9 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இது என்ன அப்படின்னா கன்வெக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். இதே டைமில் ரேடியேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் பண்ணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா ஆர் இன்ட்டு எமிசிவிட்டி இன்ட்டு டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், தென் தி சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இது எல்லாத்தையும் கெல்வின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 260 அப்படிங்கிறத 2 + 273 போட்டோம் அப்படின்னா 533 கெல்வின். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 100 ஃபார் வாட்டர் 1 atmosphere ப்ரெஷருக்கு ப்ளஸ் 273 போட்டோம் அப்படின்னா 373 கெல்வின். தென் இதில் சிக்மா ஆருங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் டேட்டா புக்கோட பேஜ் நம்பர் 81 இருக்கும். நீங்கள் ரேடியேஷனுக்கான கண்டென்ட் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட்டான வேல்யூ இருக்கும். தட் இஸ் 5.67 × 10⁻⁸ வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. இது பேஜ் நம்பர் 81 இருக்கும். தென் எமிசிவிட்டி வேல்யூ சம்லே கொடுத்துருக்காங்க 0.92. ஸோ ஒரு எமிசிவிட்டி கொடுத்தாலே ஃபிலிம் பூல் பாயிலிங் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் பூல் பாயிலிங்க்கு எமிசிவிட்டி வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் 0.92 கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படியே சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா we can get the answer of 20 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இதான் வந்து ரேடியேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட். இப்போ ஓவரால் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கன்வெக்ஷனுக்கு 402.9, ரேடியேஷனுக்கு 20.75 டைம்ஸ் ஆஃப் ரேடியேஷன்கிறதால ஓவரால் வேல்யூ என்ன அப்படின்னா 417.9 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். தட்ஸ் இட். ஸோ இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா வாட் வி நீட் டு கேல்குலேட் இஸ் பவர் டிசிபேஷன், அதாவது த ஹீட் ரெக்யர்ட் ஃபார் ஹீட்டர் ஃபார் யூனிட் லென்த். Q இஸ் ஈக்குவல் டு HA ΔT. ஹைட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கோம். ஏரியா என்ன அப்படின்னா πdl, ஏன்னா அது வந்து ஒரு டியூப் தானே. டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, லென்த்துங்கிறது யூனிட் லென்த், ஸோ 1 மீட்டர். டயமீட்டர் 10 mm, தட் இஸ் 0.01 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர். 160 அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 2100.6 வாட் பெர் யூனிட் லென்த். ஸோ எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 2.1 கிலோவாட் பெர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, this is how we can solve the problem from film pool piling using the HMT design data book. Thank you.